குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணுற சம்ஸை பார்க்க போகிறோம். ஆட் த ஃபாலோவிங் கொடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2a, 3a மைனஸ் 8a. அப்போது ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ராவில் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃப்ரம் கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் நம்பர் எது இருக்கோ அதை வந்து முன்னாடி கொண்டு வந்துடணும். இப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாமா? என்ன பண்ணணும்? அப்போது 2a ப்ளஸ் 3a ஆட் தானே பண்ணுறோம், ப்ளஸ் போட்டுக்கணும். ஆடுங்கனால ப்ளஸ் போட்டுட்டு அதில் வந்து மைனஸ் 8a இருக்குது, மைனஸ் 8a. அடுத்து 2a அப்படி போட்டுக்கணும். 2a plus 3a plus into minus minus 8a. இப்போ பாருங்க 2aயும் 3aயும் ப்ளஸில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 2 3யும் ப்ளஸில் இருந்தால் என்ன பண்ணும்? 5a மைனஸ் 8a. இப்போ 8லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண, ஏன்னா இதான் ஹையஸ்ட் நம்பர். அப்போ அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 8லேருந்து 5 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3a. அப்போ 8லேருந்து 5 போனால் 3. ஸோ 3a. அப்போ ஆன்சர் வந்து என்னது உங்களுக்கு? மைனஸ் 3a. இதுதான் வந்து ஆன்சர். ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அடுத்த சம் பாருங்க. மைனஸ் 3ab ப்ளஸ் 5ab. அப்போ பி சம் பாருங்க. மைனஸ் 3ab, 5ab. இப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்னா ரெண்டு வேரியபிளும் சேம் தான். அப்போ ஆட் பண்ணும்போது மைனஸ், இதுதான் கொஸ்டின். அப்போ மைனஸ் 3ab சொல்யூஷன் போட்டுக்கோங்க. SOL நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட சொல்யூஷன். ஸோ 3ab ப்ளஸ் 5ab. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுவும் ab, இதுவும் ab. அப்போ ab போட்டுக்கோங்க. ab. அப்போ 5லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 வரும். ஏன்னா இது ஒரு சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால 5ம் 3யும் ஆட் பண்ணால் 2 வரும். 2 எது ஹையஸ்ட் நம்பர்? இதான் ஹையஸ்ட். அது பக்கத்தில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குன்னா ப்ளஸ் போட தேவையில்ல. அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் 2ab. புரிஞ்சுதா? அடுத்து நம்ம சி டிவிஷன் பார்க்க போகிறோம். சி சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8p ஸ்கொயர் q, மைனஸ் 4p ஸ்கொயர் q. அப்படிதானே? இப்போ என்ன பண்ணணும்? சொல்யூஷன் பாருங்க. அப்போ 8p ஸ்கொயர் q ப்ளஸ் இது வந்து என்னது? மைனஸ் 4p ஸ்கொயர் q. இப்போ என்ன பண்ணலாம்? 8p ஸ்கொயர் அப்படி போட்டுக்கோமா? இது ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன்? ஆடுங்கனால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். p ஸ்கொயர் q ப்ளஸ் இன்டு மைனஸ் என்னது? மைனஸ் 4p ஸ்கொயர் q. இப்போ 8லேருந்து 4 செப்பரேட் பண்ணிடலாமா? 4 வந்துருமா? 4p ஸ்கொயர் q. ஈஸி தானே? வேரியபிள் வந்து சேமாக இருக்குது. 8லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 4. ஈஸி தானே உங்களுக்கு? அடுத்து டிசம் பார்க்குறீங்களா? டிசம் என்ன கொடுத்துருக்காங்க? ரொம்ப சிம்பிள். x ஸ்கொயர் yz, 5x ஸ்கொயர் yz. சரிங்களா? இப்போ என்ன பண்ணி இதை ஆட் பண்ணலாமா? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. SOL போட்டுக்கிட்டிங்கன்னா x ஸ்கொயர் yz ப்ளஸ் 5x ஸ்கொயர் yz. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 1 + 5 வந்து என்னது? 6. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 போட்டுக்கணும். 1 5 ஆட் பண்ணி 6x ஸ்கொயர் yz. இதுதான் வந்து என்னது? ஆன்சர். அப்போ உங்களுக்கு டி சம் புரிஞ்சுதா? அடுத்து வந்து இ சம் பாருங்க. இ சம் பார்க்கலாமா? இ சம் என்னது? 8x ப்ளஸ் 5y, 2x மைனஸ் 7y. ஆட் தானே பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? காலம் மெத்தடில் கூட பண்ணலாம். காலம் மெத்தடில் நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். 8x ப்ளஸ் 5y. இங்கே என்ன பண்ணுவீங்க? எக்ஸுக்கு. ஸோ 2x இதை எங்கே போட்டால் மைனஸ் 7y. இப்போ என்ன பண்ணலாம்? ஒய்யும் இது பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணதுனால இது ப்ளஸ் தான். இங்கேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க, இங்கேயும் ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். அப்போது என்ன வரும்?
ஒரு சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன 7ல் 5 போனால் 2, எது ஹையஸ்ட் நம்பர் 7னால -2y. இப்போ இங்கே பாருங்கள் 8 + 2 என்ன வரும் 10. அப்போ 10x - 2y. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ அனதர் மெத்தட் போனீங்கன்னா அனதர் மெத்தட் வந்து என்ன பண்ணும், 8x + 5y ப்ளஸ் என்ன ஆட் தானே, அதனால் ப்ளஸ் போட்டுட்டு 2x - 7y. புரிஞ்சுதா? அப்போ 8x + 5y ப்ளஸ் இன்ட்டு 2x என்னது ப்ளஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது -7y. ஆட் பண்ணுங்க, 8xம் 2xம் ஆட் தான். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 10x. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சைன். அப்போ 7ல் 5 போனால் 2y. அப்போ ரெண்டும் சேமாக வந்துச்சு. அப்போ நீங்கள் எந்த மெத்தட்னாலும் பண்ணலாம். இது வந்து காலம் மெத்தட்னு சொல்லலாம். இது வந்து ஹரிசாண்டல் மெத்தட். இது வந்து ஹரிசாண்டல் மெத்தட். அது வேணால் போட்டுக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக. இந்த மெத்தட்லேயும் செய்யலாம், அல்லது கால மெத்தட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ அடுத்த சம் வந்து உங்களுக்கு நான் இ சம் முடிஞ்சுதா. அடுத்து வந்து எஃப் பாருங்க. 11ab - 4b, ab - 4b. இப்போ என்ன பண்ணலாம், சொல்யூஷன் பாருங்க. 11ab - 4b போட்டாச்சா. இப்போ இதே மாதிரி ஏபி அரேஞ்ச் பண்ண ab - 4b. இப்போ என்ன பண்ணலாம், ஆட் தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் தானே, ஆட் தானே, ஸோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வந்து ப்ளஸ் போட்டாலும் ப்ளஸ் மைனஸ் தான். அப்போ சைன் சேமாக இருந்தால் ஆட் தான் பண்ணும். 4 + 4 8b. அடுத்து இங்கேயும் ஏபி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ 11 கூட ஒன்று ஆட் பண்ணால் 12ab. அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்து ஜி சம் பாருங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே நீங்கள் வந்து ஹரிசாண்டல் மெத்தடில் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் வரும், இதே மாதிரி தான் ஆன்சர். 12ab - 8b தான் வரும். அடுத்து ஜி சம் பாருங்க. -3x² + 4xy, 5x² - 2xy. ஓகேவா? இப்போ பாருங்க, நீங்கள் ஆட் பண்ணலாமா? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு மைனஸ் இது அப்படியே போட்டுக்கணும். 3x² + 4xy. அடுத்து ஆட் தானே பண்ணுறோம். இங்கே வந்து 5x² - 2xy. இப்போ என்ன பண்ணலாம், ஆட் தான் பண்ண போகிறோம். அப்போ 4ல் 2 போனால் 2xy. அப்போ இது எது கிரேட்டஸ்ட் நம்பர் 4. அப்போ ப்ளஸ் தான் இருக்குது. அடுத்து x²y. இப்போ 5ல் 3 போனால் 2 வந்துடும். இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ ஆன்சர் வந்து 2x² + 2xy. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இது நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட்லையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடும் பண்ணலாம். லைனாக ஃபஸ்ட்டு வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டாவது உள்ள கொஸ்டின் அது அப்படிங்க அரேஞ்ச் பண்ணணும். x²yக்கு நேராக x²y எழுதணும், 2xyக்கு நேராக எழுதணும், 2லேருந்து அப்படி சப் பண்ணி எழுதணும். இவ்வளோதான் ஆன்சர். அடுத்து வந்து ஹெச் பாருங்க. HIJK வரை கொடுத்துருக்காங்க. ஹெச் சம் பாருங்க. ஹெச் சம் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொஸ்டின் எழுதிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க. -2p². அடுத்து -pq, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 9p² கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் pq. இதான் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன போட்டுக்கணும், சொல்யூஷன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்க டேம் அப்படியே எழுதணும். அப்போ -2p² - pq போட்டாச்சா. இப்போ ரெண்டாவது டேர்மில் p² எங்கே இருக்குது, 9p² தான் இருக்குது. அப்போ அப்படியே கீழே எழுதிக்கணும், 9p² போட்டாச்சா. அங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் pq. அப்படி கீழே சேமாக எழுதிட்டு இப்போ நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ப்ளஸ் போட்டாலும் கீழே ரெண்டு பக்கமும் ப்ளஸ் போட்டாலும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். அப்போது இங்கே அதனால் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே சைடில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது, ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன இருக்குது, இங்கே -pq இருக்குது, இங்கே +pq இருக்குது. அப்போ என்னது, வேரியபிள் வந்து சேமு, சைன் வந்து டிஃப்ரெண்ட்டு. அப்போ அது வந்து என்னது 0. அப்போ அதை நீங்கள் 0ன்னு போட்டு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள்,
இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம ப்ளஸ்ஸு போட்டுக்கோங்க. இப்போ 9ல் இருந்து, ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா சப்ட்ராக்ட் தான் பண்ணணும், அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 9ல் இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7. அப்போது 7p². அப்போ 7p² தான் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இது வந்து காலம் மெத்தடில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரஃப் நோட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹரிசாண்டல் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அது செஞ்சு பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். அப்படி வந்ததுனா தான் நீங்கள் செய்கிறது கரெக்டு, இல்லைன்னா நீங்கள் செய்கிறதுல எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதே இது நீங்கள் எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஹரிசாண்டல் மெத்தட்லையும் பண்ணலாம், கால மெத்தட்லையும் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம ஐசம் பார்க்க போகிறோம். ஐசம் என்ன கொடுத்துருக்காங்க? 7x² மைனஸ் 10x + 4. இதான் கொஸ்டின். அடுத்து கமா இன்னொரு டைம் என்ன கொடுத்துருக்காங்க? -5x² + 3x -8. இப்போ மொதல் டைம் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்? மொதல் டைம் அப்படியே கீழே இறக்கிடணும். அப்போ 7x² மைனஸ் 10x + 4 போட்டாச்சா? இப்போ ரெண்டாவது டைம்ல x² எங்கே இருக்குது? -5. அப்போ -5x² + 3x அடுத்து -8. இப்போ என்ன பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். அப்போது சைன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம 8லேருந்து 4 போனால் என்னது? 4. எந்த நம்பர் வந்து ஹையஸ்ட் நம்பராக இருக்குது? 8 தான் ஹையஸ்ட் நம்பர். அப்போ 8 பக்கத்தில் என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போ மைனஸ் அப்படியே போட்டுருணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. எக்ஸ் அப்படி போட்டுக்கோங்க, வேரியபிள் எக்ஸு. சரிங்களா? இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டைம்னால வேறு எதுவும் கிடையாது, அப்படியே போட்டுருணும். இங்கே பாருங்க 10ம் 3யும் எந்த நம்பர் வந்து ஹையஸ்ட் நம்பர்? 10 தான். 10 பக்கத்தில் என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போ மைனஸ் அப்படி போட்டு 10லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7. அப்போ 7x. இப்போ அடுத்து பாருங்க, இது +7, இது -. 7லேருந்து 5 போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x². அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? 2x² -7x -4. சரிங்களா? இவ்வளோதான் இந்த ஆன்சர். அடுத்து வந்து நம்ம எந்த சம் பார்க்க போகிறோம்னா ஜேயும் கேயும் அதே மாடலில். என்ன கொஞ்சம் கொஸ்டின் தான் பெருசாக வேரியபிள் வச்சு பெருசாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் வச்சு கண்டிப்பாக ஹரிசாண்டல் மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஜே சம் பாருங்கள். ஜே பார்க்கலாமா? ஜே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்? 7x² yz minus 7xy plus 2, 5 minus 5x² yz plus 6xy. இப்போ பாருங்க, எழுதலாமா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டாச்சா? இப்போ பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 7x² yz. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? -7xy. அப்போ -7xy + 2 போட்டாச்சா? போட்டுட்டு அடுத்து அந்த இதில் வந்து எங்கே x² yz இருக்குதுன்னு பார்க்கணும். பக்கத்தில் மைனஸ் இருக்குது. அப்போ -5x² yz போட்டுக்கணும். அடுத்து xy எங்கே இருக்குது? 6 இருக்குது. அப்போ +6xy. கான்ஸ்டன்ட் டைம் அங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ +5. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். அப்போ ஈஸி தானே? 2ம் 5ம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 போட்டாச்சா? இப்போ இங்கே சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். அப்போ -7ல் 6 போனால் 1 தான் கிடைக்கும். ஸோ 1xy 1நாலும் கண்டிப்பாக போடணும். அடுத்து x² yz அப்படியே போட்டுக்கோங்க. x² yz. இப்போ 7ல் 5 போனால் என்னது? 2. இப்போ ஏன்னா இது வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்து 7 ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ அதை அப்படி போட்டுக்கணும், ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். அது போடலான்னு அவசியம் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் சம் கே பாருங்க. கே சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2xy². அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? -5xy²z. அடுத்து +6z. 6xz கொடுத்துருக்காங்க. கமா கொடுத்துட்டு அடுத்து ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி 5xy²zன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்து -2xy² கொடுத்துருக்காங்களா? அடுத்து -5xz.
இப்போ இது சால்வ் பண்ணலாமா? சரி போடுங்க பார்ப்போம். இப்போ 2xy² முதல் டேர்மில் தான் அப்படி எழுதணும். 2xy² மைனஸ் 5xy² z ப்ளஸ் 6xz போட்டாச்சா? இப்போ ரெண்டாவது டேர்மில் xy² z எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் தான் வரும். ப்ளஸ் 5xy² z. அடுத்து xy² எங்கே இருக்குது? இந்த இருக்குது -2. அப்போ இங்கேயும் -2xy². அடுத்து என்ன இருக்குது? xz. அது வந்து என்ன xz இருக்குது? -5. அப்போ -5xzன்னு இருக்குது. இப்போ சால்வ் பண்ணலாமா? பாருங்க, ஆட் பண்ணணும். ஆட் தானே. அப்போ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான். அப்போ 2வையும் வேரியபிள் சேமாக இருக்குது, சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்பரும் சேம். அப்போ அது வந்து என்னது? 0. இதுக்கு ஆன்சரு ஏன்னா இது சைனு டிஃப்ரெண்ட்டு, நம்பர் சேமு. அப்போ இதுவும் 0. அடுத்து இது அப்போ கன்சிடர் பண்ணியே தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். 6ல் 5 போனால் என்னது? 1. ஸோ 1xz. நீங்கள் ஹரிசாண்டல் மெத்தடில் செக் பண்ணி பார்த்தாலும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதே ஆன்சர் தான் வரும். இவ்வளோதான் இந்த சம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சப்ட்ராக்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.